ஆமென். ஒரு கொஸ்டின் ஆண்டவர் எனக்குள்ள எழுப்புகிறார். அந்த கொஸ்டினை முன்னாடி வைக்கிறேன். அவர் அப்பா என்கிற ரோல், தகப்பன் என்கிற ரோல் அவர் சரியா இருக்கிறார். நீ மகன் என்கிற ரோல்ல, மகள் என்கிற ரோல்ல சரியா இருக்கிறியான்னு கேட்கிறார். தினம்தோறும் எனக்கு அவர் அப்பா என்கிறதுல சரியா இருக்கிறார், சரியா இருக்கிறார். நான் மகன் என்கிற ரோல்ல, மகள் என்கிற ரோல்ல நம்மை புத்திரராக்கி இருக்கிறார். அப்பா பிதா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை ஆபிரகாமுக்கு கிடைக்காத பாக்கியம், ஈசாக்குக்கு கிடைக்காத பாக்கியம், யாக்கோபுக்கு கிடைக்காத பாக்கியம், தாவீதுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இந்த கேள்வியை சபைக்கு கேட்கிறார். நான் என் அப்பாங்கிற ரோல்ல சரியா இருக்கிறேன், நீ பிள்ளைங்கிற ரோல்ல சரியா இருக்கிறியா? ஆமென். உண்மையிலே நான் இன்றும் அவரை அப்பாவாய் பார்க்கிறேன் என்றால் எனக்கு அவர்கிட்ட பேசாம ஒரு நாளை கடக்க. பெற்றோரா இருக்கிறவர்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்க பிள்ளை ஒரு நாள் பேசலைன்னா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஆமென். வீட்டில் அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், பிள்ளை காலையில் எழும்புறான், இரவு வரை ஒரு வார்த்தை கூட பேசல, அவன் பாட்டுக்கு என்னெல்லாமோ செய்கிறான். அதில் அவன் செய்கிற அநேக காரியங்கள் வேதனை தான் படுத்தி கொண்டிருக்கிற. ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு கூட அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசலைன்னா அது உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? ஆமென். ஒவ்வொரு நாளும் வீட்டின் வாசலில் நின்று தகப்பன் இளையகுமாரனை பார்த்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு வரமாட்டானா, இன்னைக்கு வரமாட்டானா? அவர் பார்த்தது எஜமானுங்கிற ரோலில் அல்ல, அப்பாங்கிற ரோல்ல தான் பார்த்துட்டு இருக்கிறார். அதனாலதான் அவன் தூரத்தில் வருகிறதை கண்டதும் எஜமானாய் அவர் பார்த்திருந்திருப்பாரானால் அவை வரட்டும் என்று சொல்லி வீட்டில் இருந்திருப்பார். அப்பாங்கிற ரோலை மாத்தாததுனால தூரத்தில் கண்டதும் அவனை ஓடிப்பை கட்டி அணைத்து பிள்ளை என்கிற அதிகாரத்தை கத்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் டெய்லி அவர் வாசல் இன்னும் அப்பாங்கிற ரோல்ல பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா பிள்ளை, பிள்ளை எப்படி கொண்டு வந்துட்டான்? எஜமான்கிற ரோலுக்கு அவரை கொண்டு வரான். தான் பிள்ளைங்கிறது அந்த ரோலை மாத்தி தன்னை அடிமையா, என்ன அடிமையா எடுத்துக்கிட்டா போதும். பல நேரத்தில் அவர் அப்பாவா தான் இருந்துட்டு இருக்கிறார், நாம் பிள்ளையா இருக்கிறோமா? ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள எழுப்புகிற இந்த கொஸ்டினை அப்படியே சபைக்கு முன் வைக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே நான் உங்க பிள்ளை தான்ப்பா, எத்தனை பேர் விட்டு கொடுக்க முடியும்? அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு